சேர்த்த பணத்தை செலவழிச்சாலும் சொத்த மாத்தி எழுதி வச்சாலும் பாட்டி சொல்ல கட்டாதே. வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு முக்கியமான அப்டேட். தமிழ்நாடு தகவல் ஆணையத்துல ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஒரு புது அரசாணை மூலமா ஆணையத்துக்கு புதுசா உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதோட முக்கியத்துவம் என்ன, வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா அலசி பார்க்கலாம். நம்ம பேச போற எல்லா தகவல்களுக்கும் ஆதாரம் இதுதான். மனிதவள மேலாண்மை துறை வெளியிட்ட அரசாணை எண் 14. இது பிப்ரவரி 24, 2026 வெளியிடப்பட்டது. இந்த ஒரே அரசாணை தான் நாம விவாதிக்க போற எல்லா மாற்றங்களுக்கும் அடித்தளமா இருக்கு. இந்த அரசாணையோட முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு 2 புது ஆணையர்களை நியமிச்சிருக்காங்க. இது ஏதோ ஒரு சாதாரண நிர்வாக மாற்றம் கிடையாது. வருஷ கணக்கா தேங்கி கிடக்கிற வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கண்டு வெளிப்படைத்தன்மையை இன்னும் அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான முயற்சி இது. சரி, இப்போ நமக்கு 2 முக்கியமான கேள்விகள் வருது. ஒன்னு, இந்த நியமனங்களோட முழு விவரம் என்ன? ரெண்டாவது, அதைவிட முக்கியமா இதனால பொதுமக்களான நமக்கு என்னங்க லாபம்? இந்த 2 கேள்விகளுக்கும் தான் நாம இப்போ பதில் தர போறோம். முதல்ல இந்த அரசாணை என்ன சொல்லுது, இதோட அடிப்படை விவரங்கள் என்னன்னு பாத்திரலாம். ஏன்னா இந்த நியமனங்கள் ஏன் தேவைப்பட்டுச்சு, எப்படி செஞ்சாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாதான் இதோட முழு பரிமாணமும் நமக்கு விளங்கும். இது ஒரு நல்ல கேள்வி இல்லையா? ஏற்கனவே ஆணையர்கள் இருக்காங்க, அப்போ எதுக்கு இன்னும் 2 பேர்? இதுக்கு ரொம்ப நேரடியான பதில் இருக்கு. நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போற வேலை பழுதான் காரணம். இங்க பாருங்க, இது வெறும் 6, 8ன்ற எண்கள் கிடையாது. இது ஒரு பெரிய விரிவாக்கத்தோட கதையை சொல்லுது. தகவல் ஆணையத்துல ஆயிரக்கணக்கான மேல்முறையீட்டு மனுக்கள் அப்படியே தேங்கி கிடக்குது. அதனால ஆணையர்களோட எண்ணிக்கைய 6லிருந்து 8ஆ உயர்த்தியிருக்காங்க. இதோட ஒரே நோக்கம் வழக்குகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் வேகமா தீர்வு காணணுங்கிறது தான். இந்த விரிவாக்கம் பண்ற முடிவு திடீர்னு எடுத்தது கிடையாது. இதுக்கு முன்னாடியே GON 72ன்னு ஒரு தாயரசாணை மூலமா தேவைப்பட்டா ஆணையர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கலான்னு அரசு அனுமதி கொடுத்திருந்துச்சு. அதோட தொடர்ச்சியா தான் இந்த புதிய நியமனங்கள் இப்போ நடந்திருக்கு. அடுத்ததா இந்த நியமனங்கள் எந்த சட்டத்தோட அடிப்படையில செய்யப்பட்டதுன்னு பார்க்கலாம். அப்போதான் இந்த நடவடிக்கைக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான பலம் என்னன்னு நமக்கு புரியும். இந்த நியமனங்களோட ஆணிவேரே தகவல் அறியும் உரிமைச் சட்டம் 2005 தான். அதுல இருக்கிற பிரிவு 15(3) மாநில தகவல் ஆணையர்களை நியமிக்கிறதுக்கான அதிகாரத்தை மாநில ஆளுநருக்கு கொடுக்குது. அதனால இந்த நியமனங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆணையர்களோட பதவிக்காலம், அவங்க சம்பளம், மத்த சேவை நிபந்தனைகள் எல்லாமே 2019 கொண்டு வந்த விதிகளின்படி தான் தீர்மானிக்கப்படும். இதனால என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நியமனங்கள்ல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும். ஒரு நிலையான சட்ட கட்டமைப்போட இது இயங்கும். சரி, இப்போ ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். யாருங்க இந்த 2 பேர்? அவங்களோட பின்னணி என்ன? ஏன் இவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க? வாங்க பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க, ஒரு தெளிவான சித்திரம் நமக்கு கிடைக்குது. முதல்ல டாக்டர் அதுல்ய மிஸ்ரா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி. மாநில நிர்வாகத்துல இவருக்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கு. அடுத்ததா திரு அபய் குமார் சிங், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி. இவர் ஊழல் தடுப்புத்துறையோட முன்னாள் இயக்குநராகவும் இருந்திருக்கார். இந்த நியமனத்தோட முக்கியமான சிறப்பம்சமே இதுதாங்க. அதாவது நிர்வாக அனுபவமும் புலனாய்வு அனுபவமும் ஒரே இடத்துல இணையுது. இது ஆணையத்தோட செயல்பாட்டுக்கு மிகப்பெரிய பலத்தை சேர்க்கும். உண்மையிலேயே இது ஒரு நல்ல மூவ். அடுத்ததா இவங்களோட பதவி காலம் எவ்வளோ நாள் இருக்கும், என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னு சுருக்கமா பார்த்துடலாம். இது ரொம்ப தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. இவங்க பதவியேற்ற தேதியிலிருந்து 3 வருஷம் இல்லனா அவங்களுக்கு 65 வயசாகிற வரைக்கும் பதவியில இருப்பாங்க. இதுல எது முதல்ல வருதோ அதோட அவங்க பதவி காலம் முடிஞ்சிடும். இதுவரைக்கும் நிர்வாகம், சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரோம். இந்த மாற்றங்கள்னால பொதுமக்களாகிய நமக்கு என்ன நேரடி பயன்? வாங்க பார்க்கலாம். இதுதான் நமக்கு கிடைக்கப் போற நேரடியான நன்மைகள். 1, கூடுதல் ஆணையர்கள் வர்றதால நாம பண்ற மேல்முறையீடுகளுக்கு சீக்கிரமா தீர்வு கிடைக்கும். 2, வருஷக்கணக்கா தேங்கி கிடக்கிற மனுக்களோட எண்ணிக்கை குறையும். 3ஆவதா இதெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா தகவல் அறியும் உரிமை சட்டத்தையே இன்னும் வலுப்படுத்தும். கடைசியா இதோட ஒட்டுமொத்த விளைவு என்னன்னா, வெளிப்படையான நிர்வாகம். இதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தோட மைய நோக்கம். அந்த நோக்கத்தை இது இன்னும் வலுப்படுத்தும். அரசின் செயல்பாடுகள்ல வெளிப்படைத்தன்மை அதிகமானா நம்ம ஜனநாயகம் வலுப்பெறும். அதுதான் இதோட இறுதி இலக்கு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா, ஒரு தேர்ந்த நிர்வாக அனுபவமும் ஒரு கூர்மையான புலனாய்வு அனுபவமும் இப்போ ஆணையத்துல இணைஞ்சிருக்கு. இது உண்மையிலேயே தேங்கி கிடக்கிற வழக்குகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நிர்வாக வெளிப்படைத்தன்மையில ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குமா? இதை நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இது போல RTI சட்டம் மட்டும் இல்லாம
பிறப்பு, இறப்பு, வாரிசு சான்றிதழ்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை எப்படி சரி செய்யணுங்கிற விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பதிவு செய்றோம். மறக்காம நம்ம யூடியூப் சேனலான பாட்டி சொல்ல தட்டாத பேரனை பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.